தவக்காலத்தின் 10ஆம் நாள். வாக்கு தலையேடு பாவங்கள் என்று நாம் சின்ன குறிப்பிடத்தில் படித்ததில் சுய பரிசோதனைக்காக என்று ஆண்டவர் இயேசு நம்மிடத்தில் நீ சினம் கொள்ளுகிறது தவறு, அந்த சினத்தினால நீ இன்னொருவரை நிர்மூலமாக்குகிறாய் அல்லது அவரை முழுமையாக அவருடைய ஆளுமையை சிதைக்கிற விதத்தில் நடந்து கொள்ளுகிறாய். அப்பொழுது நீ கொடுக்கிற காணிக்கைகள் அது நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதபடிக்கு உன்னுடைய கோபம் அதை தடுத்து நிறுத்துகிறது என்பதை வலியுறுத்தி நாம் ஒவ்வொருவரையும் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு மனிதருடனும் நல்வுறவு கொண்டு வாழ்ந்து இதன் மூலமாக இறைவனுக்கு பலி செலுத்துகிற போது அப்பொழுது கடவுள் நம்முடைய அத்தனை வேண்டுதல்களையும் கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றும் அடுத்தவரும் மனம் திரும்பி அவர்கள் தவறி நடக்கிற போது நல்வழிப்படுத்த வேண்டியதும் நம்முடைய கடமை என்பதை முதல் வாசகத்தின் மூலமாகவும் எடுத்துச் சொல்லுகிற இந்த புனித பணியை தவக்காலத்தில் மேற்கொண்டு அவருக்கு ஒன்றொருளாக மாற இறையருள் வேண்டுவோம். இறைவன் நமக்கு துணை நிற்பாராக. ஆமென்.